அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் இந்த நூலுங்கிறது ஜோதிட உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். இப்போ இந்த நூலில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 1150 பாடல்களை கொண்ட இந்த நூல் வடமொழியில பல லட்சம் துலோகங்களை, ஜோதிட கலைக்கான அந்த துலோகங்களை ஆய்வு பண்ணி அதனுடைய சாரமா இந்த நூலை நமக்கு கீரனூர் நடராஜங்கிற மகா நமக்கு தந்திருக்கிறாங்க. நாம இதுக்கு முன்னால் இந்த புலிப்பாணி ஜோதிடம் 300 அந்த நூலை ஏறத்தாழ 2.25 வருஷம் மிக தெளிவான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறோம். அந்த விளக்கங்களை கண்ணுற்ற கேட்ட நம்முடைய ஜோதிட அன்பர்களுடைய ஆதரவு, ஆசீர்வாதம், வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நூலுக்குண்டான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு நூலாக இருந்தாலும், காவியமாக இருந்தாலும், இலக்கியமாக இருந்தாலும் இறைவணக்கத்தோடு தொடங்கி அந்த நூலை தர்றதான் நம்முடைய சான்றோர்களுடைய மரபா இதுவரையில் இருந்து வந்திருக்கு. அந்த வகையில் இந்த நூலாசிரியரும் இறைவணக்கத்தை தொடங்கித்தான் இந்த நூலை நமக்கு வழங்குறாங்க. பாயிரம் அல்லது காவியம் சிறக்காதுங்கிறது பழமொழி. எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அந்த நூலுக்குள்ள என்ன கருத்துக்கள் இருக்குது, அந்த நூல் எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் சான்றோர்களுடைய மரபு. அந்த வகையில் இந்த நூலிலையும் பாயிரம். முதல்ல நாம் அந்த இறைவணக்கம் அந்த பாடலை பார்த்துட்டு தொடர்ந்து இந்த நூலில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் அனைத்தையும் பார்ப்போம். சோதிட நுட்பங்கள் அனைத்தையும் அலசி ஆராய்வோம். வாங்க முதல்ல இறைவணக்கத்துக்குள்ள போகலாம். நீருளவு புவியுணரர் ஜனனகாலையினில் நின்றனவ கிரகத்தால் நிகழ்த்து பலன் புகழும் ஏருளவு வடமொழியை செந்தமிழ் சாதக நூல் எனத்தனியேன் உரை செய்ய எழில்வேத முனிவன் பாருளையில் குருகுல பாரத கதையை வலுத்த பயிலும் வட கிரிமிசையில் பரிந்து மறுப்பதனால் சீருளவ வரைந்தருளும் தெய்வதர் ஆரணத்தின் செழுங்கமல தாளினையை சிறந்த நீள் வைத்திடுவாம் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க இந்த இறைவணக்க பாடல். அப்ப அந்த முதலடியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நீருளவு புவியுங்கிறார். இந்த உலகம் முக்கால்வாசி நீரால் நிரம்பி இருக்கக்கூடிய உலகம். ஏறத்தாழ 70% மேல இந்த புவி மண்டலம்ங்கிறது நீரால் நிரம்பப்பட்டு இருக்கு. அதனாலதான் நீருளவு புவியில் நரர் ஜனனகாலையினில், நரர்னா மனிதர்கள், மாந்தர்கள், அவர்கள் பிறந்த நேரத்துல நின்ற நவக்கிரகத்தால் நிகழ்த்து பலன் புகழும். ஒரு மனிதன் பிறக்கிற போது அவனுடைய ஜாதகத்துல 12 ராசி கட்டங்களுக்குள்ள அந்த நவக்கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்குது, அது எந்த மாதிரி பலன் அந்த ஜாதகனுக்கு தரும், எப்போ தரும் சொல்றதுதான் ஜாதகம். அந்த மாதிரி ஜாதக நுட்பங்களை நான் புகழ வேண்டி அப்படிங்கிற நின்ற நவ கிரகத்தால் நிகழ்த்து பலன் புகழும். நான் புகழவிருக்கிறேன், சொல்லவிருக்கிறேன். அதற்காக ஏருளவு வடமொழி, ஏருளவு அப்படின்னு சொன்னா சொல்லேர் கொண்டு ஓதி வரக்கூடிய வடமொழியை அப்படின்னா சமஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய நூல்களை செந்தமிழ் சாதக நூல், அதனை நான் செந்தமிழிலே என தமிழே உரை செய்ய நான் தனி ஆளா நின்று வடமொழியில் இருக்கக்கூடிய பல லட்சம் சுலோகங்களை ஆராய்ச்சி பண்ணி அதையெல்லாம் தமிழிலே கொண்டு வந்து தமிழ் ஜோதிட சொந்தங்களுக்காக ஒரு நூல் ஆக்கி தருவதற்காக நான் தனி ஆளா நிற்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சொன்னா எழில் வேத முனிவன், வியாச முனிவர் வேதத்தை ஆக்கி தந்தவர். பல யுகங்களாக வடமொழி சமஸ்கிருதத்தினுடைய மந்திர சொற்களாலே ஓடி வரப்பட்ட வேதங்களை எல்லாம் நூல் செய்தவன் வியாச முனிவன். அந்த முனிவன் இந்த உலகத்திலே நிகழ்ந்த பாரத கதையை தனித்துவமிக்க ஒரு நூலாக ஆக்க வேண்டும் என்ற முனைப்போடு உன்னை வேண்டிய பொழுது எழில் வேத முனிவன் பாருளையில் குருகுல பாரத கதையை வழுத்த இந்த உலகத்திற்கு சொல்ல பயிலும் வட கிரிமிசையில் பரிந்து மறுப்பதனால் உன்னை வேண்டிய பொழுது வடதிசையில இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மலையான இமயத்திலே இருந்த நீ அந்த வேதமுனிவனின் வேண்டுகோளுக்கு இணங்கி உன்னுடைய ஒரு தந்தத்தையே எழுதுகோளாக்கி சீருளவ வரைந்தருளும். அந்த பாரத கதையினுடைய சிறப்பு எந்த வகையிலும் குறையாத அளவுக்கும் மிக்குவங்கி நிற்கும் அளவுக்கும் நீ சிறப்பாக எழுதி கொடுத்தாயே, அதுபோல என்னுடைய முயற்சிக்கும் துணை நின்று நீ எழுத வர வேண்டும், என்னுடைய எழுத்திலே நிற்க வேண்டும், என்னுடைய சிந்தனையிலே நீ நிற்க வேண்டும்.
அதற்காக சீருளவ வரைந்தருளும் தெய்வதரர். அந்த வேத வியாசனுக்கு அந்த பாரத கதையை மிகச்சிறப்பாக எழுதி தந்த அந்த சிறப்பு மிக்க உன்னுடைய செழுங்கமலத்தாள்கள் செந்தாமரை போன்ற உன்னுடைய பாதங்களை என்னுடைய சிரத்திலே நான் அணிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ விநாயக பெருமானை இந்த நூல் ஆசிரியனான கீரனூர் நடராஜன் என்கிற அந்த மகான் வேண்டி வணங்கி பணிந்து இந்த நூலை தொடங்குகிறார். இந்த அளவோடு ஸ்ரீ விநாயக பெருமானை வேண்டி விரும்பிய நூலாசிரியரின் இறை வணக்கத்தை பார்த்த நாம் தொடர்ந்து அடுத்த பாடலில் நூலாசிரியரின் கருத்தை அறிய தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.